நான் சின்ன இருக்கும்போது என் பிடிச்ச ஹீரோ ஆர்னல்ட் ஷ்வார்ஸ்நெகர். எப்போவே அந்த அட்மாஸ்பியர் இருக்கும்போது அந்த ஃபோன்ல இருந்து அந்த மியூசிக் போடுவேன், அந்த பிரெடிட்டரோட மியூசிக் போடுவேன். ஃபர்ஸ்ட் 2 நாள் மிஸ்கின் சார் அப்புறம் விஷால் பார்த்தாங்க, எந்த படத்தோட மியூசிக் நான் சொன்ன பிரெடிட்டர் மியூசிக். ஓ நல்லா இருக்கு. 4வது நாள்ல விஷால் பார்த்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணியா நீ வெயிடா ஃபோன் உள்ள சொல்லிட்டு திட்டிட்டே இருப்பாங்க. உங்களை பத்தி நீங்க என்ஜாய் பண்ண ஏதாவது ரொம்ப ஃபன்னியான ஒரு ரூமா? People have walked up to me saying that he's married. Are you? No, I'm not. Okay. அந்த தண்ணிக்கு மேல ஒரு பியர் கட் இருந்தாங்க. அடிக்கும்போது அவன் விழும்போது that small piece is going, so you're bleeding. Vishal's leg gets an injury because he's fallen really hard, or I have fallen on the shoulder, and 2 6-footers fighting it out over there. It's not a joke. இந்த 10 வருஷத்துல நான் இவ்வளவு போராடினேன் to change my image, not just அந்த சாக்லேட் ஜானருக்காக. என் பிரச்சனை என்னன்னா, வர படம் முடிச்ச உடனே அவர் இமீடியட்டா ஒரு 100 பேர் லவ் ஸ்டோரி தான் கொண்டு வருவாங்க. I took a time for me to break out of it. விஷால் என் மேல படுக்கிறது ஒரு ஷாட் இருந்துச்சு. கோத்துல பார்த்து எனக்கு படுக்கிறது ஒரு ஷாட் இருந்துச்சு. விஷாலுக்கு பார்த்து கேமராமேன் இப்போ கேமரா சொல்றாங்க, டைரக்டர் இப்போ ஆக்ஷன் சொல்லணும். அந்த டைமுக்குள்ள நான் விஷாலுக்கு பார்த்து சொன்னேன், இந்த 12 வருஷத்தோட ஃப்ரெண்ட்ஷிப்ல நான் இந்த பொசிஷன்ல உன் கூட இருக்கேன்னு எதிர்பார்க்கவே இல்லை வாங்க சொல்லிட்டு. I went to meet சுந்தர் சார். அவர் எனக்கு அரண்மனையோட ஸ்டோரி ஒரே லைன்ல சொன்னாங்க. அதே மாதிரி மிஸ்கின் சார் எனக்கு ஸ்டோரி சொல்லவே இல்லை. I'll try to figure out while I'm shooting, but he will always beat me to it. He's very talented. One of the most gifted directors I've worked with till date. வணக்கம், நமஸ்கார், IndiaGlitz வியூவர்ஸ். நம்ம இன்னைக்கு துப்பரிவாலன் டீமில் ஒருத்தரை மீட் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கோம். Doesn't need much introduction. இவர் யாருன்னு சொல்லணும்னா கமல் சாருக்கே கங்க்ராட்ஸ் சொன்னவர். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் வினய். எப்படி இருக்கீங்க? நைஸ் மீட் யூ. நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு படத்தில் வந்து போர்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குனாக்கா, சென்னையில் ரொம்ப கம்மி நாள் தான் ஷூட் பண்ணியிருக்கீங்க. அதிகமாக வந்து இங்கேருந்து பிச்சாவரம்ல தான் உங்களோட ஷூட் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அதுலேருந்து எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு உங்களோட போர்ஷன்ஸ் எப்படி வரப்போகுது நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்டுகிட்டே இருப்பீங்களா நீங்கள் பொதுவாக? ஆமாம். இந்த ஏதோ ஒரு ஹாலிவுட் மூவியோட பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுட்டே இருப்பீங்க. என்ன விஷயம் அது சொன்னாங்களா? என்ன பிச்சாவரமுக்குள்ள நாம ஒரு காடுக்குள்ள போயிட்டு ஷூட் பண்ணோம். வர நான் சின்ன இருக்கும்போது என் பிடிச்ச ஹீரோ ஆர்னல்ட் ஷ்வார்ஸ்நெகர். உங்களுக்கு தெரியும், மசில் மேன், நிறைய ஆக்ஷன் படங்கள் பண்ணிருந்தாங்க. 80s வர சூப்பரான படம் பண்ணாங்க. இன்ன வரைக்கும் நான் அது டிவியில் வந்தாலும் நான் பார்த்தேன் ஒன்றும் பிரெடிட்டர் சொல்லிட்டு. ரொம்ப பிடிக்கும் அந்த படம். அண்ட் அந்த பிக்சருக்குள்ள போகும்போது எப்போவே அந்த அட்மாஸ்பியர் இருக்கும்போது அந்த ஃபோன்ல இருந்து அந்த மியூசிக் போடுவேன், அந்த பிரெடிட்டரோட மியூசிக் போடுவேன். ஃபர்ஸ்ட் 2 நாள் மிஸ்கின் சார் அப்புறம் விஷால் பார்த்தாங்க, எந்த படத்தோட மியூசிக் நான் சொன்ன பிரெடிட்டர் மியூசிக். ஓ நல்லா இருக்கு. 2வது நாள் அப்படியே பண்ணேன், 3வது நாள் அப்படியே பண்ணேன். காலையில் 4வது நாள்ல விஷால் பார்த்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணியா நீ வெயிடா ஃபோன் உள்ள சொல்லிட்டு திட்டிட்டே இருப்பாங்க. பட் இட் வாஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப் with everyone and said good fun. எனக்கு ஒன்றும் தெரியல, நீ பார்க்குற நான் தேடு. பிச்சைவரம் அந்த ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா டக்குன்னு உங்களை யாருமே கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னாங்க. அவ்வளோ டேன் ஆகிட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஆக்சுவலி அந்த படத்தில் நான் உண்மை சொல்லணும்னா ரொம்ப ஜாலியாக நாள் அந்த ஃபுல் செட்டில் நான் தான் எல்லாரோட கிண்டல் பண்ணிட்டே இருந்தேன். ரொம்ப பெரிய புலி நான் செட்டில். ஸோ இவரோட மிஸ்கின் சாரோட ஏடிஸ் ரொம்ப புலி பண்ணேன், கோடிரக்டர்ஸ் ரொம்ப புலி பண்ணேன், விஷால் ரொம்ப புலி பண்ணிருக்கேன். இந்த படத்தில் நம்ம ஷூட் பண்ணும்போது ஒரு சீரியஸே இருக்க முடியாது. ஒரு ஜோக் சொல்லிடுவேன். விஷால் என் மேலே படுக்கிறது ஒரு ஷாட் இருந்துச்சு. கோத்தில் பார்த்து எனக்கு படுக்கிறது ஒரு ஷாட் இருந்துச்சு. விஷாலுக்கு பார்த்து ஷார்ட் முன்னாடியே கேமராமேன் இப்போ கேமரா சொல்கிறாங்க, டைரக்டர் இப்போ ஆக்ஷன் சொல்லணும். அந்த டைமுக்குள்ளே நான் விஷாலுக்கு பார்த்து சொன்னேன், இந்த 12 வருஷத்தோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் நான் இந்த பொசிஷனில் உன் கூட இருக்கேன்னு எதிர்பார்க்கவே இல்லை வாங்க சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் ஒன் ஃபன். எப்போ பார்த்தாலும் ஒரு இட் வாஸ் ஒரு ஜாலியான. ஐ லவ்ட் எவ்ரி பிட் ஆஃப். நீங்கள் சொல்கிற சீன் அந்த பிச்சைவரம் ஃபாரஸ்ட் உள்ள அந்த இதில் தானே சொல்ல, கட்டருக்குள்ளே தானே சொல்கிறீங்க? அது உங்களுக்கு படம் பார்த்து அவ்வளோ எனக்கு சொல்ல முடியாது. ஓகே, வி ஒர்க் ரியலி ஹார்ட் ஃபார் திஸ். ஓகே, ஒரு கேஸ் விஷயமா உங்ககிட்ட சில ஐடியாஸ் கேட்கலாம் தான் வந்திருக்கோம். சாரி சார், ஐ அம் பிஸி நவ. உங்களை பற்றி நீங்கள் என்ஜாய் பண்ண ஏதாவது ரொம்ப ஃபன்னியான ஒரு ரூமா? I know people have walked up to me saying that he's married. Okay. Are you? No, I'm not. Okay. I'm not. Still single, very much single. But he's married. Okay. And a lot of other things like that. I don't really pay attention. Any plans of marriage in life? No, not anytime soon. Not anytime soon. நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சாக்லேட் பாய் லுக் கூட ஸ்டார்ட் பண்ணீங்க. So in this movie do you think it's going to change that?
when I started, but அது பார்த்தேன்னா இந்த 10 வருஷத்தில் நான் இவ்வளோ போராடினேன் டு சேஞ்ச் மை இமேஜ், நாட் ஜஸ்ட் அந்த சாக்லேட் ஜான்ருக்காக. எனக்கு பண்ணது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, வர சாக்லேட் பாய் இல்லை, வர ரொமான்டிக் படம் பண்ணுறதுக்காக. என் பிரச்சனை என்னன்னா, வர படம் முடிச்ச உடனே அவர் இமீடியட்டாக வர 100 பேர் லவ் ஸ்டோரி தான் கொண்டு வருவாங்க. நான் காமெடி முடிச்ச உடனே யூ saw one spate of comedy movies that came out. It took time for me to break out of it. And எனக்கு ஒரு நெகட்டிவ் பண்ணுறது தேவை இருந்துச்சு. I wanted to do it very badly. And I love making movies. So இவர் கூட when I'm making the movies, we were shooting literally, several times we were shooting 15-18 hours a day. And great team இந்த படத்தில். Bhagiraj sir, Andrea, a couple of other artists, John Vijay, me, the cinematographer working for 18 hours. Imagine keeping his eye there for literally the largest portion of it. So 18 hours, great work, day after day after day. When you do that, only when you love movies. So, unga Andrea kuda unga scenes irukanga movie la? We've got a lot of scenes together. Movie scenes, that's all we've got. Okay, yeah, we'll talk about that, yes. No, just kidding. She's a great person. She's a very, very talented actress. She's a very, very talented. This is my third movie that I worked with her, and she's an incredibly talented actress. I think the road is very, very long and bright for her ahead. Believe me. Madam, sofa வந்திருக்கு. So உன்னாலே உன்னாலேலேருந்து இப்போ வரைக்கும் லைக் உங்களோட துப்பறிவாளன் வரைக்கும் how do you see your journey? Good, very lucky, very fortunate, very happy. 11 years இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில். Okay. And எவ்வளோ சீக்கிரம் போயிடுச்சுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லும்போது எனக்கு புரியுது 11 years ஆயிடுச்சு. 11 years ஆமாம். நான் ஸ்டார்ட் பண்ணது 2006 நான் உன்னாலே உன்னாலேக்காக நான் ஷூட் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இட்ஸ் பின் அ குட் ஆனிவர்சரி. சொன்னேன்னா வர 11 year ஆனிவர்சரி பார்த்தோன்னா ஐ ரியலி ஹேட் மை best experience filming in this movie. இந்த படத்தில் நல்ல டீம், நல்ல ப்ரொடியூசர், நல்ல டைரக்டர். ஸோ இட் வாஸ் ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் ஃபீஸ் என்ன? உங்கள் கேஸ் என்ன? லெட்ஸ் டாக் அபவுட் த கிளைமேக்ஸ் ஃபைட். முக்கியமான சீன் சொல்லிட்டு எல்லாருமே அது அவங்க கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து பயங்கர ட்ரீட்டாக இருக்க போகுது ஃபார் ஆல் த வியூவர்ஸ், ஸ்பெஷலி தியேட்டரில் போய் பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி விஷால் இந்த படத்தோட ஹீரோ லீட் இஸ் விஷால் அண்ட் பிரசன்னா ஆல்சோ இன் திஸ் மூவி. நான் பிரசன்னா கூட அட்லீஸ்ட் ஷார்ட் ஒன்லி 2 days வித் பிரசன்னா, ஸோ ஐ ஹார்ட்லி காட் டு நோ ஹிம். பட் இஸ் a great actor and very sincere actor on set. ஸோ விஷால் பற்றி அவனோட எவ்வளோ ஃபைட்ஸ் எடுத்திருக்கான்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. எதுக்கு சொன்னால் மிஸ்கின் சார் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், உங்களோட படம் எனக்கு காட்டாதீங்க, நான் தியேட்டர் போயிட்டு பார்ப்பேன். எனக்கு சர்ப்ரைஸ் மீ இந்த ஸ்க்ரீன். நான் என்னோட பாயிண்ட்டே பார்ப்பேன். டப்பிங் பண்ணும்போது என்னோட பாயிண்ட்டே காட்டினாங்க. ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஐ saw அவனோட ஃபைட் சீக்வன்சஸ், ரியல் சைட் ஆஃப். ஸோ எனக்கு என்ன what I heard was ஒரு ஷூட்டிங் பண்ணாங்க வித் ஐ திங்க் கொரியன் டீமா ஹாங்காங் பேஸ்ட் வியட்நாமீஸ் டீம். அண்ட் தே ப்ராக்டிஸ் அவ்வளோ நேரம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி வருவாங்க. ஸோ தே ஆர் பர்ஃபெக்ட் ரோலுக்காக. அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும். நீங்கள் ஒரு ஆக்டர்னு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாமல் நான் பார்த்தேன் அந்த எல்போ ஷாட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஐ வில் டெல் யூ சம்திங், இஸ் அ வெரி வெரி டிட்டர்மின்ட் guy. I'm not telling you this எதுக்கு சொன்னா என்னோட friend. I saw it because we had to do the fight scene together. Okay. The joke was we kept ரெண்டு டூப் வச்சிட்டோம் for both of us. Okay. But I think they were really happy because we ended up doing most of the work together. And அந்த தண்ணிக்கு மேலே ஒரு பியர் கட்டிருந்தாங்க, ஒன் wood platform. ஸோ ஒரு அடிக்கும்போது அவன் விழும்போது that small pieces go in. So you're bleeding. விஷாலோட காலுக்கு ஒரு விஷால்ஸ் leg has got gets an injury because he's fallen really hard, or I have fallen on the shoulder, and 2 6-footers fighting it out over there. It's not a joke. So in a mangrove forest. Yeah, in a mangrove forest. It's not a joke. காலை 6 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அங்கே தான் இருக்கணும். Every step counts there. Every second is important. Time waste பண்ண முடியாது. But we somehow saw it through. 4 நாளுக்குள்ள we shot really fast. We went really fast. The team was really good and they plan பண்ண மாதிரியே எடுத்தாங்க. So it was perfect. துப்பறிவாளன் சொன்னாலே வந்து இட்ஸ் லைக் a huge star cast if I'm not wrong. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ணவங்க. ஸோ உங்களோட ரோல் பற்றி சொல்லுங்கள். இது என்னோட ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ரோல் இந்த படத்தில். ஸோ I needed someone to handle that very carefully. And Vishal has been my friend 12 வருஷத்துக்கு before I got into the industry, or என்னோட friend. So our relationship goes beyond movies. Okay. So I was very comfortable. அவர் கூட வேலை செய்கிறது. I knew it's going to be fun. The problem is
ஷார்ட் முன்னாடி எப்படி சீரியஸ் இருக்கும் அதுதான் ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. But it was great fun working with my friend and Andrea Kuda. It's my third movie with Andrea. Ennum Punagaikku appuram Aranmanai and finally this movie. So we get along very well. In the padathla Bhagyaraj sir kuda nariya scenes irundhuchu and it was great working with a stalwart of that level. Great idhu sonnana he is working with the younger generation. Okay. And very humble person. He would join in with the fun with all of us. சைடில் போயிட்டு உட்கார மாட்டாங்க. He'll sit with us, he'll enjoy, he will make jokes. So everyone had ஒரு ஜோக்ஸ்லாம் வேற லெவல்ல. Yeah, really, I mean it. It was, when I tell you, it was really good fun. No bitching, no backbiting, nothing like that. Great set to work with. I really tell this to every actor. போயிட்டு மிஸ்கின் சார் படத்தில் ஒரு வாட்டி வரும் வேலை செய்யுங்க. I'm telling you, it's worth it. ஸோ நீங்கள் பாக்கியராஜ் சார் கூட நிறைய சீன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஈவன் ஹீ இஸ் பார்ட் ஆஃப் த கிளான் இந்த மாதிரி. It is a part of the, I'll reveal you that bit of the secret. Right. He is a part of the clan pati, but I think enkita story pati கேட்டனா எனக்கு ஒண்ணும் தெரியாது. And I mean it. நான் என்ன இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் மிஸ்கின் சார் பார்த்து நான் சொன்னேன், you surprised me. I've done this once before with Sundar sir. When I went to meet him for Aranmanai. அவர் எனக்கு அரண்மனையோட ஸ்டோரி ஒரே லைன்ல சொன்னாங்க. அதே மாதிரி மிஸ்கின் சார் எனக்கு ஸ்டோரி சொல்லவே இல்லை. எனக்கு தெரியும் இந்த கேரக்டர்ஸ் இருக்காங்க இந்த படத்துல. என் வேலை என்னங்கிறது எனக்கு தெரியும். I'll try to figure out while I'm shooting, but he will always beat me to it. He's very talented. One of the most gifted directors I've worked with till date. Welcome, Mr. Detective. இன்னைக்கு நிறைய சாவு விழ போகுது. I would really like to talk about the director, Miskin. Okay. I try to personally get to know a lot of people I work with, to know their journey into cinema. Enoda journey was very lucky. Okay. One director had faith in me and he asked me and we became friends. But how does it all happen? Someone just called me, saw me and asked me, do you want to act in movies? Okay. So and the grandeur and the hope, adu onnu illa. Na appadiye or chance edutha and I did it and I gave up my earlier job. Film kulla vandita. But when I see people with the passion that they have to get into movies, Tamil Nadu la, right, from college students to boys who are ready to leave their corporate jobs to get into movies, not just as actor, but director, editor, music director ஆகிறதுக்கு எவ்வளோ போராடுறாங்கன்னு. And one of the most fascinating stories, I've met a lot of people with some fantastic stories. One of my favorite stories was actually Miskin sir. Okay. And his love for cinema is unparalleled. I'll be honest with you on that. It's absolutely unparalleled. உண்மையாக சொல்லணும்னா as an actor, I honestly feel his best is yet to come. நான் உண்மையாக சொல்கிறேன், மிஸ்கின் சார் ஃபேன்ஸுக்கு be ready, the next movie is going to be great. And his future projects are going to be superb. I have no doubts about it. அந்த டிடெக்டிவை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல. அவன் தொப்பியும் கண்ணாடி போட்டுட்டு என் முன்னாடியே வந்து நிற்கிறான். என்னாச்சு? பூச்சி கடிச்ச மாதிரி இருக்கு. அண்ட் எங்கள் ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து what we can expect in Thupparivalan. Another Mishkin's brilliance. You will, I promise you, it's Vishal has done nothing taking away from Vishal. He's given 110% for this movie. ஆனால் எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, நான் இந்த ஃபிலிம் சைன் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு that there is a cult following மிஸ்கின் அவர் படத்துக்கு. Okay. அஞ்சாதே இருக்கலாம், whichever movie. Yeah. And he gave me a CD and he asked me to watch and I loved it. I told him from that day, அந்த நாள் சொன்னேன், நீங்கள் எனக்கு ஸ்டோரி சொல்லாதீங்க, just surprise me. And this is not, don't give it to me. I want to know அடுத்து என்ன ஆகணும், because I want to be in control. நாளைக்கு என் மூஞ்சியே வச்சு நீங்கள் படம் ரிலீஸ் பண்ண போகிறீங்க. So if anything happens, I don't get work in the future. So அதே மாதிரி I needed to know. But here, I'm telling you, the cult following that he has, they will not be disappointed. ஒரு நல்ல சஸ்பென்ஸான படம். There's the story rules. சொல்லுவாங்கல்ல film industryல, script is leader, director. Yeah. This is exactly that. So he's given you a great package, good actors, all good actors, and a great entertainment. I'm sure it will be a very good hit movie of the year.